ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயந்திர உள்ளீடு வழியில் நம்ம லாஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து இந்த இன்னொரு டைப்பான ஒரு விஷயம் கேள்வி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்க. சரியா? இப்போ இதுவும் நம்ம பேக்கணும் நம்ம பார்த்த மாதிரி தான் பாருங்க. அப்படின்னு சொன்னாங்க, குறித்த இயந்திரத்திற்கு வழங்கப்படும் எண்களின் வரிசையானது குறித்த ஒரு ஒழுங்குசமய மீள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அவ்வாறு வரிசைப்படுத்தப்படும் முறையினை கீழ்வரும் உதாரணம் விளக்குகின்றது. சரியா? இது இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு இயந்திரத்துல உங்களுக்கு தெரியும் தானே என்ன விளக்கம்னு நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு அதுல கூட கதைச்சு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுவும் அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. சரியா? உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு உதாரணம் வந்து தந்திருக்காங்க. என்னண்டு, இந்த உள்ளீட அந்த மெஷின்கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க, நீ ஆக கூடத்துல இருந்து குறைஞ்சது வரைக்கும் எடுத்துட்டா. அதாவது என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்காங்க இதுக்குன்னு சொன்னா, ஆக கூடினது பிறகு ஆக குறைஞ்சது, பிறகு கூடினது பிறகு குறைஞ்சது, அப்படி ஒரு ஒரு நிபந்தனையை தான் இதுக்கு கொடுக்காங்க. அந்த நிபந்தனையின் பேர்ல தான் இந்த மெஷின் வந்து நம்ம கட் பண்ணி தரப்போகுது. எப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது இப்படி கொடுத்தா எப்படி வரும். இதுல பாருங்க, 47, 246, 185, 25, 100, 540, 370, 297 இருக்கு. சரியா? ஓகே. பட் இதுல இப்ப இந்த ஸ்டெப் 1ல பாருங்க என்ன இருக்கு, 544. இதை இப்ப கொடுத்தோன்னே அது என்ன செய்தாக கூடினது, 544 போட்டு திரும்ப 47, 240, 225, 100, 370, 296 போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யுது, எத்தனையை போட்டிருக்கு, உண்மையா அதை எத்தனையை போடணும், 370 போடும். ஆனா என்ன போட்டிருக்கு, 25 போட்டிருக்கு. அப்ப விலகித்தானே இது என்ன நிபந்தனையின் அடிப்படையில செய்யுதுன்னா, ஆக கூடினது உண்டு, ஆக குறைஞ்சது உண்டு. பிறகு நம்ம ஆக கூடுனதுக்கு அடுத்துதான் இருக்கிற கூடுனது, ஆக குறைஞ்சது இருக்குதானே, குறைஞ்சதை விட பிறகு கொஞ்சம் கூடுனது விலங்குதானே மெதட். அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இது வந்து செயற்படுது. இப்ப அடுத்ததுல வந்து 544, 25 போடுது. போட்டு திரும்ப 47, 246, 185, 100, 390 போடும். பிறகு என்ன செய்யுது, திரும்ப என்ன செய்யுது, 377 போடுது. சரியா? சரியா? அப்ப அடுத்து என்ன செய்ய, 544, 25, 377 போட்டுட்டு திரும்ப 47, 146, 180, 100 தான். பிறகு 544, 25, 300, அதுக்கு அடுத்தது 25க்கு அடுத்தது பெரிய என்னது 47. அப்ப 47 போடுது. பிறகு 296 இருந்து திரும்ப போடுது. 47 போட்டுட்டு அடுத்தது வர போறது எத்தனை, 296, பிறகு 246, 185 போகுது. சரியா? பிறகு திரும்ப 544, 25, 377, 47. 377க்கு அடுத்தது வந்து இந்த 47 உங்களுக்கு விலகிட்டு தரேன். 377 திரும்ப 47 வருது, அந்த ஒரே வரிசையில வந்துட்டு அப்ப திரும்பி அதுக்கு ஒரு ஸ்டெப் சோப்படாது. அதனாலதான் 296 அதுக்கு அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன காரணம்னா, 377 விட அடுத்த பெரிய என்பது 296. அதான் அப்படி வந்தது. பிறகு 247 வந்து திரும்ப வருது. இப்ப 296 வந்து அடுத்த குறைஞ்சவன் வந்து 100. இப்ப திரும்பி 180 அதோட வந்து ஸ்டெப் முடியுது. அப்ப திரும்பி அதுக்கு இன்னொரு ஸ்டெப் தேவைப்படாது. இதே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதே மாதிரி என்ன இருக்குது செய்யுங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இல்லைங்கதா? அதாவது இப்ப இதை வச்சு கொண்டு இந்த இருக்கிறத செஞ்சு விடைய காண்க என்ன சொல்லியிருக்காங்க. சரியா? சரியா? இப்ப நீ இந்த இருக்கிற எண் வரிசையை வந்து நம்ம கொடுத்தோம்னு சொன்னா, இதை வந்து மிஷின் கொடுத்தது இல்ல. இப்ப 2வது படிமுறை எது வரும் என்றதான் இப்ப கேள்வி வந்து கேட்காங்க. ஒன்றை மட்டும் நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? இப்ப நம்ம இந்த வரிசையை கண்டுபிடிச்சு என்ன கேள்வி கேட்டாலும் செஞ்சுட்டு போகலாம் தானே. ரைட். இப்ப இந்த கீழ் வரும் எண் வரிசை இயந்திரத்துக்கு வழங்கும் போது அதன் ஒழுங்குபடுத்தி 2வது வரிசையாக அமைவது. இதுல இப்ப ஸ்டெப் 1 எது வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக கூடின தானம் எது, 432 வரும். பிறகு 35, 128 என்று அப்படியே தந்து ஒன்று இருக்கு. ஸ்டெப் 2 எது வரும், திரும்ப 432 வரும். பிறகு இதில் ஆக குறைஞ்சது எது, 35 வரும். 35 என்ன குறைஞ்சது வருது இல்லை தானே, 35 வரும். வந்து என்ன வரும், 128. அப்ப உங்களுக்கு என்ன கேள்வி, கீழ்வரும் எண் வரிசை இயந்திரத்துக்கு வழங்கும் போது அதை ஒழுங்குபடுத்த 2வது வரிசையாக வருவது எது வரும், என்ன போடுவீங்க 2வது வரிசை சொல்ல 432, 35 போட்டுட்டு திரும்ப 128, 326, 76, 189, 239, 48 வரைக்கும் போட்டீங்கன்னா சரி.
விளங்கிட்டானே? விளங்கிட்டா? சரி, ஓகே. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் போடலாம். எலிமெண்ட்ஸ்னா போட்டு பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு டீச்சிங் எக்ஸாம் வரப்போகிறது இல்லை, பட் இருந்தும் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா ஐக்யூ கிளாஸஸ் எல்லாம் ஓகே தானே? இதுக்கு பிறகு இப்போ இதோட சரி, ஐக்யூ கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ். இனி ஐக்யூ சம்மந்தமானது இல்லை. ஜென்ரல் நாலேஜுக்குரிய நோட்ஸை வந்து நான் கொஞ்சம் போடுறேன். நான் கொஞ்சம் சரியா அதை நான் செய்கிறேன். ஐக்யூ 17 செக்ஷனும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, எனிவே எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.